அந்த தொழுவத்தை பற்றியல்ல. அந்த நாளில் தூதர் பாடினாரே அந்த தூதரை பற்றியல்ல. வானில் தோன்றிய நட்சத்திரமும் மெய்ப்பரை பற்றியல்ல. தூரத்தில் இருந்து வந்த ஞானியர் பற்றியல்ல. இரு சிலுவையிலே என் பாவத்திற்காய் இந்த உலகில் இயேசு பிறந்தார். நாம் மறுபடி பிறப்பதற்கு பாவபாரம் தான் உருண்டோடவே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே சிலுவையிலே. சிலுவையிலே ஒருவருக்கொருவர் கொடுக்கும் வெகுமதி பற்றியல்ல. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் தோன்றும் மகிழ்ச்சியை பற்றியல்ல. நண்பர் உற்றார் ஒன்றாய் கூடி இருப்பதை பற்றியல்ல. பனிக்காலங்களில் வீசும் குளிர் காற்றை பற்றியல்ல. இரு சிலுவையிலே என் பாவத்திற்காய் இந்த உலகில் இயேசு பிறந்தார். நாம் மறுபடி பிறப்பதற்கு பாவபாரம் தான் உருண்டோடவே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே சிலுவையிலே. இந்த சரித்திர நாயகன் ஆரம்பம் அதிசயம் அற்புதமாம். இதன் முடிவோ உன்னில் ரட்சிப்பு என்று கொண்டாடுகிறோ. இது சிலுவையிலே என் பாவத்திற்காய் இந்த உலகில் இயேசு பிறந்தார். நாம் மறுபடி பிறப்பதற்கு ஜீவன் தந்த என் நேசன்பே. எனக்காய் மரித்து ரத்தம் சிந்தி என் பாவங்களேற்றாரே. பாவபாரம் தான் உருண்டோடவே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே சிலுவையிலே. சிலுவையிலே பரிசுத்தமுள்ள நாமம் மைப்படுவதாக. இந்த நாளில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். ஹீப்ரு சாப்டர் 2 verse 1 to 4. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் ஜூயிஸ் ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஸ் ஒருத்தர் வயதானவர், நல்ல வயதானவர், 60 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதாவது கிறிஸ்டியன்ஸ்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 மேசியா வரணும். அதில் ஒருத்தர் யோசேப் 2 கோத்திரத்தில் ஒருத்தர் வரணும். அஃப்கோர்ஸ் அவர் ஹீ ஷுட் சஃபர் அண்ட் ஹீ ஷுட் டை. அவர் மரித்து தான் ஆகணும், பாடுபடும், மரிப்பார். அது ஒரு முதல் மேசியா. 2வது மேசியா தாவீது கோத்திரத்தில் வருவார். அவர் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதாவது
இன்றைக்கு வரைக்கும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. இது ஏற்கனவே வேதத்தில் ரோமரில் சொல்லப்பட்டபடியே ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் என்று சொன்னபடியே அவ்வளவு வைராக்கியமுள்ள ஒரு மக்கள் தான், அவ்வளவு ஆபிரகாமுடைய சந்ததி தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அந்த சந்ததியை ஆண்டவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கி அதே விதமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவுதான் ஆண்டவருடைய விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையை சொல்லி கொண்டிருந்தாலும் ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவு இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழாவிட்டால் நாம் உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய பக்திகள் இருக்கும். அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த கோயில் கட்டணும் ரொம்ப ஆவல், ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாங்க, ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி எலெக்ஷன் வருது, அதுக்குள்ளார வந்துடுவார் மேசியான்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் அவருடைய எதிர்பார்ப்பு வாஞ்சி அதிகமாகி கொண்டே போகிறது, ரொம்ப தீவிரமாகி கொண்டே போகிறது. ட்ரம்ப்போட அவருடைய மாப்பிள்ளை கூட இன்றைக்கி அந்த பீஸ் பிளான் அதை நிறைவேற்றுவதற்கு பாலஸ்தீனியர்களுக்கும் மற்ற யூதர்களுக்கும் அந்த சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு அவரும் ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உலகத்தில் ஒரு அவர்கள் மத்தியில் ஒரு ஆவல், கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு அவா, அதெல்லாம் வந்துருச்சுனாக்கா நிச்சயமாக நம்ம பறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு ஆவல், அவர்கள் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாங்க. இவைகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எபிரேயர்கள் எழுதின நிருபம். இந்த எபிரேயர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த ஒரு மக்கள் தான். அந்த எபிரேயர் மக்கள் ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்திருந்தாலும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக அந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த சுவிசேஷமானது இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவருடைய சரீரமாகிய சபை இன்றைக்கு கட்டப்பட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அவர் மத்தியிலே வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு ஏறக்குறைய இது எழுதப்பட்டது கிபி 64க்கு முன்னதாக எழுதப்பட்டது. ஏறக்குறைய கிபி 30க்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 30-35 ஆண்டுகளுக்குள்ளாக நடக்கின்ற ஒரு சம்பவங்கள். பவுல் கலாத்திய சபையிலே போய் அவர் ஊழியை செய்து கொண்டு ஆத்துமாக்களில் சத்தியத்தை அறிவித்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் இவர்கள் அந்த பாரம்பரிய வைராக்கியத்தில் இருந்தபடினாலே அவர்கள் மத்தியிலே போய் நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கட்டாயம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆனால் அதே விதமாக இது இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற யூதர்கள் மத்தியிலே மற்ற கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு ஓய்வு நாளை அனுசரிக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு. அதனால் அந்த வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே வாழ்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமும் சரி அல்லது எபிரேய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி எபிரேயர்களாக யாராக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் அவர் மேலே இருக்க நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இல்லாத பட்சத்தில் நாம் விலகி போவதற்கு ஏது அதிகமாக உண்டும். காரணம் என்னவென்றால் கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் வருவார்கள். கடைசி நாட்களில் ஆவியார் வெளிப்படையாக சொல்கிறவருடைய பிற்காலையிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யுடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுடைய செவி கொடுத்து விசுவாசத்திட்டு விளைவி போவார்கள். திமோத்தி நிருபத்தில் 1 திமோத்தி 2 திமோத்தி 22 வாசினா 7 காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசத்தை விலகி விசுவாசத்துக்கு துரோகம் செய்வார்கள். புரியுங்களா? முதல் தோன்றின விசுவாசத்தை காத்துக்கொள்ளாமல் போய்விடுவார்கள். எனவே கவிழ்த்து போடுவார்கள். இதெல்லாம் நிறைய வார்த்தைகளை அதை நாம் பார்க்க முடியும். அதனால் இந்த கடைசி நாட்களிலே ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்து உறுதியாய் பற்றுக்கொண்டு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அது உறுதியான பற்றுக்கொள்ளுதல் என்பது அறிவுபூர்வமாக இருந்து போவதில் ஆத்மீக ரீதியாக இருக்க வேண்டியது அவசியம். உலக பிரகாரமான அறிவை சார்ந்த ஒரு காரியம். ஏன்னாக்கா நிறையா இன்றைக்கி இந்த யூடியூப் அதிலெல்லாம் பார்த்து நிறைய பேர் இவர் தான் அந்த கிறிஸ்து, அவர் தான் அந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்க நிறைய பேர் கூட இன்றைக்கு பெரிய பெரிய பிரசங்கிமார்கள் கூட அவர் தாங்க அந்த கிறிஸ்து, இவர் தான் அந்த கிறிஸ்து, இவர் தான் இருக்கணும், அவர் தான் இருக்கணும் அநேக காரணம் சொல்கிறாங்க. ஒரே வார்த்தை சொல்லுகிறது, அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு. அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கினாக்கா அன்றைக்கு தான் அவன் என்ன பண்ணப்படுவான், வெளிப்படுவான். இதில் நம்ம தேவையில்லாத குழப்பங்களுக்கும் மற்ற தேவையில்லாத எண்ணங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதே விதமாக தான் சத்தியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தவறான உபதேசங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில செவி கொடுத்து நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே விட்டு வலிவி போய்விடக்கூடாது. ஆனால் எபிரேயர் 13:9 வாசிக்கும் பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதுங்கள், போஜன பதார்த்தங்களினால கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது, மிக மிக நல்லது. அதனால் டூ நாட் ட்ரிஃப்ட் அவே. அதாவது உலகம் போகிற போக்கிலே, காற்று போகிற போக்கிலே நாம் அடித்து கொண்டு போகிறவர்களாக இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். எபேசுக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிக்கலாம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்ட அலைகிறவர்களாயிராமல்
அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை நாம் கைக்கொண்டு எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தலையாய் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அறிகிற அறிவிலே வளர்ந்து கிருபையை பற்றி கொண்டு போகுதல் மிக மிக அவசியம். அதனால தான் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லி வார்த்தை மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிற்று. அதனால் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில எப்போ வரும்னாக்கா ஆண்டவரோடு இருக்க உறவு சீராக தொடர்ந்து இருக்கும் பொழுது தான் அந்த ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு வரும். தொடர்ந்து ஒரு பக்தி இருந்து பிரயோஜனம் இல்லை. பக்தி இருந்தால் சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் ஆண்டவரோட நல்ல உறவு இருந்தால் சத்தியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். எதற்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? போயிட்டு வருகிறது கடமை என்று சொல்லி கடமைக்காக போய் வராமல் கருத்தோடு கூட ஆண்டோடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை கை கொண்டு ஆண்டோரோடு இருக்கிற உறவிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். 1 Corinthians 1:9 வாசிக்கிறபடி தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த கம்யூனியன்ல அதுதான் நாம் அறிக்கை எடுக்கிறோம். எனக்கு அவருக்கு நல்ல ஒரு உறவு இருக்கிறது என்பதை நான் என்ன பண்ணுகிறேன், அதன் மூலமாக நான் அறிக்கை இடுகிறேன். அந்த உறவு சரியாக இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த 4 வசனங்களில் 2ஆம் அதிகாரத்தில் எபிரேயரில் 4 வசனத்தில் 4 காரியங்களை பார்க்க. முதலாவது காரியம் வாசிக்கும் போது அக்கம்ப்ளிஷ்மெண்ட் நிறைவேற்றி முடித்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. ஆகையால் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகையால் என்றால் அதற்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் வாசிக்கின்றோம். அது ஆரக்கிள்ஸ் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய கற்பனைகள். தேவனுடைய கற்பனைகள் நமக்கு எழுதி கொள்ள. ஏன் நாம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றி இருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை தான் இன்றைக்கு சத்திய வேதமாக இன்றைக்கு நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவருடைய அருள் வாக்கு என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய அருள் வாக்கு என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு நாம் அதிலே கவனம் செலுத்துகிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்துக்கொள்ளணும். பொதுவாக அது சொல்லுகிறோமே ஒழிய, ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையை கேட்கிறவைகளிலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்கிறது இல்லை. ஆண்டவர் கூட தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற உபதேசம் கடினமாக இருக்குது என்று சொல்லி சீஷர்களே சில பேர் சொல்லும் பொழுது நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று சொல்லி சீஷர்களை பார்த்து கேட்கும்போது பேதுரு ராயப்பர் சொல்லுகிறார், யாரிடத்தில் சொல்வோம்? முடிவில்லாத வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளது. ஏன்னாக்கா சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ். ஹூ ஸ்போக்? யார் சொன்னது? பூர்வ காலங்களிலே பங்குவாய் வகவையாய் பிதாக்கள் மூலமாய் தீர்க்கதரிசிகளுமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தமது குமாரன் மூலமாகவே நமக்கு திருவுளம் பற்றி இருக்கின்றார். இதற்கு மேலே ஒருத்தர் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். Matthew chapter 5:17 and 18. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. எனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவிலே அவர் நிறைவேற்றி முடித்து ஆண்டவர் தான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த இயேசுவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் பிதாவாகிய தெய்வத்தை நம்மாலே ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது. யோவான் 1:17 வாசிக்கிறோம், பிதா தவிர வேறு ஒரு குமாரன் அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான். மத்தேயு 11:27 வாசிக்கிறோம். யோவான் 1:18 வாசிக்கிறோம், பிதாவை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது பிலிப்பு கூட கேட்கிறார், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப இன்றைக்கு ஆவியானவர் அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு குறித்து சொல்லுகிறார். அவருடைய சிறப்பை குறித்து நமக்கு இந்த சத்திய வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தன்னை உயர்த்தியாய் ஒருபோதும் அவர் பேசுனதில் பேசவும் மாட்டார். ஏனெனில் அடிமையின் ரூபம் எடுத்து வந்து விட்டபடியினாலே. நிறைய பேர் இன்னைக்கு கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள்னு சொன்னாரா? என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்க, ஏன் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து கடவுள் சொல்லுவதற்காக இந்த உலகத்தில் வரல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. எதற்காக வந்தார்?
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். உலகத்தில் வந்து மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து பாவத்துக்காக பரிகாரம் செய்து மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்காக மாத்திரமல்ல, இயேசு பிறந்த பொழுதே சொல்லப்படுகிறது செய்தி, தூதர்கள் வந்து சொல்லுகிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஸோ சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ் 1ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம் வாசிக்கலாம். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய என்ன விசேஷத்தை கண்டீங்க? தேவனே உம்முடைய குமாரனை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். ஆமென். அதனால எபிரேயர் 13 வாசிக்கிறோம், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். superiority of Jesus. He is not one of the so many prophets. மற்ற தீர்க்கதரிசிகளே அவரு ஒருவர் என்று சொல்லி மற்ற மதங்களில் இருக்க மக்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க, மகான் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொண்டு இருந்தாலும் சில பேர் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனிஸ்ட், ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற உலக அறிவோடு கூட பேசுகிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் சுப்பீரியார் டு ஜீசஸ் இஸ் above ஆல், எல்லாவற்றுக்கும் மேலானவர். ரோமர் 9:5 வாசிக்கிறோம், அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று பவுல் அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. எனவே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டாக்கப்பட்டதொன்றும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. அப்படிப்பட்டவர் தான் இந்த உலகத்திலே தம்மை வெறுமையாக்கி மனுக்குலத்திற்காக மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். யோவான் 1:29 வாசிக்கிறோம், மறுநாளில் இயேசு தன்னிடத்தில் வருகிறதை கண்டு யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கிறிஸ்தவருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும் சொல்லல, யூதருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறன்னு சொல்லல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏன்னா உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று. உலகத்தில் இருக்கிற மக்களையெல்லாம் அவர்தான் படைத்தார். மனிதனுக்கு சுதந்திரத்தை சுயாதீனத்தை கொடுத்தார். அவனோ தவறு செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டபடியினாலே எல்லா மனுக்குலத்தையும் ரட்சிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்ப வார்த்தைகள், அது தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள். அதனால்தான் 1 Timothy 2:4 வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள்லாம் யாரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது? இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். லூக் சாப்டர் 24:44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். எனவே இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியது. ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடித்தார். கல்வாரி சிலுவையிலே கடைசியாக அவர் சொல்லுகிறார், முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ மனுக்குலத்துக்கு ரட்சிப்புக்கு தேவையான சகலவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார்? செய்து முடித்து விட்டார். அக்கம்ப்ளிஷ்மெண்ட். He finished everything. It is finished. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் சொன்னவர் அதை நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எனவே ஒரே பலியினாலே இவர் பூரணப்படுத்தி விட்டார். எனவே இவர் அந்த பூரணப்படுத்தி இருக்குமானால் இன்னொரு பலி தேவையில்லை. ஆனால் சிலர் பக்தி விருத்தி உண்டாக்கணும், சிலருக்கு அவர்களுக்கு வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை அதிகமாகணும், ஆண்டவரை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு முறையும் பலியாகி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகிற போதனைகளும் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் இன்றைக்கு அதை நம்பிக்கொண்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முறை அவர் செய்து முடித்து விட்டார். முடித்துவிட்ட அந்த செயலின் மேலே தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தோங்குகிறதாக இருக்கிறது. எனவே விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமானவர். எனவே அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை யார் தன்னுடைய வாழ்க்கை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு பிதாவின் அருளை அவன் பெற்றுக்கொள்கிறான், கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறான். அவனுடைய உண்மையான விசுவாச வாழ்க்கை அன்றைக்கு அது தோங்குகிறது.
துவங்குகிற காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த இயேசு மேலே அவன் நம்பிக்கை உள்ளவனாய் விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதுதான் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. எனவே தேவனுடைய வேத வாக்கியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிய காரியங்களை நாம் கவனித்து கேட்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு யோவான் 5:39 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவன் அவைகளே. உலகத்தில் 1000 பேர் 1000 விதமான கொள்கைகள் உலகத்தில் சொல்லலாம், புரியுங்களா? நாங்கள் அதை நியாயப்படுத்தலாம். எப்படி இன்றைக்கு இருக்கிற ரபிமார் சொல்றாங்களே, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம், அதுபோல, அல்லது நாங்கள் தான் பெரிய திருச்சபை, உலகத்தில் எங்களுக்கு 100 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிக் கொள்ளலாம், உலகத்தில் பிரசித்தமான பிரபலமானவர் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இவைகள் மனிதனுடைய கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கப்படுகிற ஒரு பார்வைகள். ஆனால் ஆண்டவர் அவ்விதமான மக்களை அல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், உண்மையாய் தன்னை விசுவாசிகள் யார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார், அவருடைய கிருபையை அருளுகிறார், அவர்களுடைய மனக்கண்களை திறக்கிறார், அவர்களை ரட்சிக்கிற தேவன். அப்படி ஒருவன் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களிலே ஒருவன். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை இன்றைய என்னுடன் கூட பரகதியில் இருப்பாய். எனவே அந்த விதமாக தான் இந்த ரட்சிப்பை ஆண்டவர் மனுக்குலத்துக்கு கொடுக்கிறார். அதனால தான் 1 Corinthians 1:18 வாசிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அதனால வேத வாக்கியங்கள் ரொம்ப முக்கியம். அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். அது மாத்திரமல்ல, அவர் சகல பேர் பிரசாபத்தை பார்க்கலாம், தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த இருக்கிறார். அவர்கள் பொதுவாக இந்த வேத வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போதனைகளுக்கு, அதாவது பரிசேயருடைய போதனையோ சரிசேயருடைய போதனையோ ஏரோதுடைய போதனையோ, இதை குறித்து மத்திய 16:12-14 சொல்லும்போது அந்த புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக, அதே மாதிரி இந்த கடைசி நாட்களிலே உலகம் முழுவதும் பலவிதமான போதனைகள். எனவே பலவிதமான போதனைகள் இருந்தாலும் நாம் முக்கியத்துவமாய் கவனிக்க வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த ஆண்டோடைய வார்த்தையின் மேலே கவனம் வைக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். உனக்கு அந்த வாஞ்சியும் விருப்பம் இருந்து வேதத்தை நீ கருத்தாய் வாசிப்பாயானால் அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவன் மனக்கண்களை திறப்பார். யோவான் 8:43 வாசிக்கிறோம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய கவனம் மிக மிக அவசியம். அதை கேட்டவை விலத்து விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் என்ன பண்ணணுமா, கவனிக்க வேண்டும். எதை கவனிக்க வேண்டும்? கேட்டவைகளுக்கு. யாரிடத்தில் இது கேட்டவைகள்? பூர்வ காலத்திலே பிதாக்கள் மூலமாய் பேசினவர் மாத்திரமில்லை, தம்முடைய ஆண்டு தம்முடைய குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றின தேவன். எனவே இவைகளை விட்டு நாம் ஒருபோதும் விலகி விடாமல், உலகத்தில் இருக்கிற மற்ற போதனைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டிய அவசியம். ரெண்டாவது, ஒபீடியன்ஸ் டு காட். அதிலேயே அக்கம்ப்ளிஷ்மெண்ட். கேட்கிறதோடு நின்று விடக்கூடாது, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே காண்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம். குட்னஸ் ஆஃப் காட் அண்ட் த கிரேஸ் ஆஃப் காட். அதாவது இன்றைக்கு நம்முடைய நிறைவேற்ற அந்த வாரியத்தில் வாசிக்கும் போது வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 8, 9, 10. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். எனவே இங்கு வாசிக்கும் பொழுது அவர் குமாரனாய் இருந்தாலும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொண்டார். He learned obedience என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏன்னா அதற்கு முன்னதாக அவர் கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படிவதற்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்பொழுது மனித அவதாரம் அடிமை ரூபம் எடுத்து இந்த பூமியில் மாம்ச சாயலாக வந்தபடியினாலே ஒரு மனுக்குலத்திலே மாம்ச சாயலிலே மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படி பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஒப்பு கொடுத்தால் அவனுக்கு பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் அவைகளிலே அவன் உறுதியாய் கீழ்ப்படுதலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் கீழ்ப்படுகிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்நாளிலே தொடர்ந்து அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியம். அது பின்னாடி பார்க்க போறோம். ஏன்னா அந்த கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஏன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா, அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறோமா, அல்லது பலவிதமான போதனைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? ஏவாளுடைய நிலைமை, ஆதாமுடைய நிலைமை அதுதான். ஆண்டவர் வார்த்தைக்கு அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த தோட்டத்தில் இருக்க சகல விருட்சத்து கனியை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நீங்கள் சாகாதபடிக்கு அந்த தோட்டத்தில் நடுவில் இருக்க விருட்சத்து கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார்.
ஆனால் பிசாசு வந்து நீங்கள் தோட்டத்தில் இருக்க சகல வச்சு புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோன்னு அவன் குழப்புறான்னா இல்லை அப்படி சொல்லலைங்க. இந்த தோட்டத்தை நடுவிக்க விரிச்சத்துக்கு அடையே தொடவும் கூடாதுன்னு தொடக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை, புசிக்க கூடாதுன்னு சொன்னார். என்னங்க இதில் என்ன இருக்குனாக்கா, கருத்தா ஒரு எழுத்து உறுப்பாயிலும் உரிந்து போகான்னு சொன்னால் எவ்வளவு கருத்தாய் நாம் ஆண்டு வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். எழுத்து உறுப்பு கூட ஒழியாதுன்னு சொன்னால் எவ்வளவு கருத்து நம்ம வைக்க வேண்டியது அவசியம் அந்த வார்த்தைகளின் அடிப்படையில். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து போகாவிட்டால் பிசாசுடைய வஞ்சகமான வார்த்தைகளுக்கு இழுப்புண்டு போய் விடுவார்கள். 2:11-2:3 வாசிக்கும் போது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுமோ என்று. அதனால விலகுதல் என்பது ஒரு பெரிய ஒரு மேஜர் இது மாதிரி நமக்கு தெரியாது. பார்க்கும்போது அதான் வஞ்சகம் என்று சொல்வார்கள். பிலிப்பியர் 3:அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்து 17-18 வாசிக்கிறோம், அவர்கள் கிறிஸ்து சிலுவைக்கு போகிறீர்கள் என்று உங்களுக்கு அநேகம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எனவே பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் பூமிக்கு அடுத்தவிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த பூமிக்கு அடுத்தவிலே சிந்தித்துக் கொண்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்முடைய முடிவு, இதுதான் ஃபைனல் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற மனிதனுக்கு இது நிறைவில்லப்பா, முடிவான மகிமையான ஒரு வாழ்க்கை ஒன்று உனக்கு தருகிறேன் என்று சொல்லி மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு தடையாக இருக்கிற பாவங்களை தாமே சிலுவையிலே சுமந்து தீர்த்து பரிகாரம் செய்துவிட்டு அந்த இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு அந்த நித்திய மோட்ச பாக்கியத்தை தருவதற்காக இயேசு கல்வாரியிலே பாடுபட்டு மரித்தார். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படி தழும்பொலினாலே குணமானீர்கள் என்று சொல்லி சிலுவையில் பாடுபட்டதை எதற்காக கொண்டு வந்துடுறாங்க, சரீர சுகத்துக்காக கொண்டு வந்து அதை மட்டுப்படுத்த. இது ஒரு விலகுதல், ட்ரிஃப்டிங் அவே. இயேசுடைய சிலுவை பாடு மரணம் அதற்காக அல்ல, சுகம் கொடுப்பதில்லை. இயேசு வந்து ஆதி காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது வார்த்தை சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் அவர் எதற்காக அந்த கல்வாரியில பாடுபட்டு மரிக்கிறார்? ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு இல்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். எனவே அரூபியா இருக்கிற தேவன் நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராகி நம்முடைய பாவங்களை பரிகாரம் செய்வதற்காக, பாவத்தின் சம்பளம் மரணம், எனவே மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு பாவத்தை கரைபட்டிருக்க மனிதனுக்கு சுத்திகரிப்பு உண்டு பண்ண ரத்தம் அவசியம். அவர் அரூபியா இருக்கிறபடினாலே நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவரானார். அது மாத்திரமல்ல, மனிதனுக்கு வருகிற சோதனைகளிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் எல்லா சோதனைகளிலிருந்து அவர் ஜெயித்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்பட்டு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கடைசியிலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நித்திய தண்டனையை மனிதனுக்கு உண்டாகின்ற ஒரு நிலைமை என்ன, ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்திலே அவன் மரிப்பானால் நித்திய நரக ஆக்கினைக்கு அவன் பங்குள்ளவனாய் மாறுகிறான். அந்த நித்திய ஆக்கினை அழுகையும் பற்கடிப்பு உண்டாகக்கூடிய நிலைமைக்கு அவன் போகிறான். காரணம் என்ன? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டார். உலகத்தில் அடிக்கடி நான் சொல்கிற உதாரணம் என்னக்கா, எல்லாரும் வந்து 35 மார்க் கீழே வாங்கினாங்க, அதுக்கு அதனுடைய நிலைமை ரிசல்ட் என்ன? ஃபெயில் தான். இதை ஏற்றுக்கொள்கிறான். வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, இருந்தாலும் அதை வந்து யாரும் எதிர்க்க முடியாது. ரீவேல்யூவேஷன் போட்டாலும் 35 கீழேனா ஃபெயில் தான். ஏன்னா ரீவேல்யூவேஷன் போட்டு பைபிளை நல்லா படிச்சு பாரு, நீ ரசிக்கப்பட்டிருக்குமா இல்லையான்னு ரீவேல்யூவேஷன் போட்டு பாரு, இருக்கா அதே மாதிரி இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதனால இது வந்து உலகத்தில் இருக்கிற காரியங்களை ஒத்துக்கொள்கிறார்கள். ஏன்னா நம்முடைய அறிவுக்கு அது எட்டக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ஆன்மீக காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்ல. ஏன்னா அவருடைய அறிவுக்கு எட்டலை. அறிவுக்கு எட்டுகிற காரியத்தை அவர் சொல்லலை, இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறான். ஏன்னா பூமிக்குரிய தன்மையுள்ளவனாக இருந்து பூமிக்கு அடுத்தவையிலேயே பேசுகிறான். நான் உன்னதத்தில் வருகிறவர் மேலானவர் என்று சொல்லி வாசி. ஹீ சுப்பீரியர். தட் இஸ் சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ். தேவன் தாம் கண்டவைகளையும் கேட்டவையும் அவர் இந்த உலகத்தில் அறிவிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு செய்யும்படி நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். பிதாவே, நீர் சொன்ன வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதாவே, உமது நாமத்தை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஏன்னா வேற யாருக்கு அவரை பற்றி தெரியாது, இயேசு மற்றும் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டது. இன்னைக்கு வந்தேன், போனேன், பார்த்தேன், பரலோகம் போனேன், இதெல்லாம் வந்து பொய். அது மாதிரி போக முடியாது. யோவான் 3:13 வாசிக்கிறோம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்தில் ஏறினவர் ஒருவரும் இல்லை. யாராச்சும் அப்படி சொன்னவங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. ஏமாந்து விடுகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு போய் விடுகிறார்கள். அதனால் அவங்க சொல்றதெல்லாம் சத்தியம்னு நினைச்சு ஏற்றுக்கொள்கிறார்கள். தீமோத்தேயுல பவுல் சொல்லுகிறார், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் கிட்டி சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இவன் எப்ப கிட்டி சேர்ந்த நீ? பிரபலமாக இருக்கிறவர்கள் சொன்னால் அது சத்தியமாகி விடுமா? அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை கேட்டவையை விட்டு விலகாதே. இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அப்படி பிதாவை காண்பியும் என்று எப்படி சொல்கிறீர்?
எனவே இவரை தவிர பரலோகத்துக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிடாத நேரத்தில் வரான் என்று சொல்லியிருக்கும் பொழுது நான் போனேன், வந்தேன், பார்த்தேன். இதெல்லாம் இந்த நாட்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட உபதேசங்களை கேட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தார்கள். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், யோவான் 8:44 வசனத்தில் வாசிக்கும் போது 44, 45 இப்படி வாசிக்கிறோம். யோவான் 8. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் யாரை பார்த்து சொல்லுகிறார்? அவரை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. 8:30 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் உபதேசம் நிலைத்து இருந்தால் மெய்யாகவே. என்னுடைய சிஷ்யராய் விசுவாசிக்கிறாங்க, ஆனா ஆண்டோட உபதேசம் அவர்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற மக்கள் இன்னைக்கு எவ்வளவு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவருடைய உபதேசம் அவர்களுக்கு பிடிக்கல. இவர்களுக்கு எது பிடிக்குதோ அல்லது இவர்களுக்கு எந்த அறிவுக்கு அது எட்டுகிறதோ அதை தான் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார், அதை தான் நம்புகிறார்கள். அதை வாசிக்கலாம் தொடர்ந்து. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. பார்த்தீங்களா, ஆபிரகாமுடைய சந்ததியா யூதா கோத்திரத்தில் வந்தவர் தான். தன்னுடைய அற்புதங்களினால் அடையாளங்கள் தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இருந்தாலும் அவரை என்ன பண்ணல, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னாக்கா அவருடைய உபதேசம் இவர் நம்பிக்கொண்டிருக்கிற உபதேசத்துக்கு மாறாக இருக்கிறது. அதனால சத்தியத்தை அவர்கள் அறியல. அதனால அவர்களை என்ன பண்ணினார், புறக்கணித்தார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய கிருபையை நாம் ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்வோம். அவர் நம்முடைய சாக்ரிஃபைஸ், நம்முடைய ஆஃபரிங்ஸ், நம்முடைய வொர்ஷிப், நம்முடைய லைஃப் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டியது மிக அவசியம். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ரீசனபிள் சர்வீஸ், புத்தியுள்ள சேவை. அதனால்தான் வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு சேவை செய்தாதான், ஆண்டவரை பிரியப்படுத்தினாதான் கிருபை, ஆண்டவருடைய கிருபை ஒருவனுக்கு கிடைக்கும். எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேலே இரக்கமாக இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அவனை கடினப்படுத்துகிறார். ரோமர் 9:16 வாசிக்கிறோம், விரும்புகிறனாலும் அல்ல ஓடுகிறனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும். எனவே நடுகிறனாலும் அல்ல நீர்ப்பாய்ச்சவனாலும் அல்ல விளைய செய்கிற தேவன். எதை நீ நடுகிறாய், உன் உள்ளத்தில் எதை ஏற்றுக்கொள்கிறாய், இதை நன்றாக தேவன் அறிந்திருக்கிறார். நீ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் சத்தியத்தை விளைய செய்வார். நீ பொய்யை ஏற்றுக்கொண்டால் பிசாசு அதை விளைய செய்வான், கலையை விளைய செய்வான். ஆண்டவர் விட்டு விடுன்றார். ஒருபோது கலையிலே கனி காணவே முடியாது, சத்தியத்தில் தான் கனியை காண முடியும். அதனாலே ஆண்டவர் இந்த ஓமைகளை எல்லாம் 10:13 எழுதி வைத்திருக்கிறார். ஸோ இயேசு அதை நிறைவேற்றினால் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் அதை நாம் கவனித்து பார்த்து அந்த இயேசுவை அறிகிற அறிவிலே வளரும் பொழுதுதான் கிருபையின் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில பெருகும். யோவான் 1:17 வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:16-17 வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. ஏன்னா அந்த வரைக்கும் எதை சார்ந்து ஜீவித்தார்கள்? எல்லாரும் அதிகமான பேர்கள் எதை சார்ந்து, கிரியை சார்ந்து ஜீவிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அப்படி கிரியை சார்ந்து ஜீவிக்கலை, கிரியை செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம், ஆண்டவர் பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. ஆபேலை குறித்து நான் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அவன் காணிக்கையை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். அவன் விசுவாசத்தினாலே ஏனோக்கு அவன் தேவனோடு கூட என்ன பண்ணினானா, சஞ்சரிக்க ஆரம்பித்தான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சாட்சி பெற்றார். விசுவாசத்தினை நோவா தற்காலத்திலே காணாததை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறினான். இன்னைக்கு காணுகிறதை வைத்துக் கொண்டுதான் காணாதது மேலே நம்பிக்கை வைக்க பார்க்கிறாங்க. இந்த நாட்களிலே அறிவு ஜாஸ்தி ஆகிட்டதுனால அறிவை சார்ந்து அறியாத காரியங்களை இவர்கள் நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் அறியாத காரியங்களை அறிந்து கொள்கிற அறிவை தேவன் ஒருவரே தர வல்லவராய் இருக்கிறார். நான் சொல்ல போறீங்களா, மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை தேவன் ஒருவர் தான் நம்ப முடியும், அதை தர முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2, அதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 2:4 வாசிங்க. உங்கள் விசுவாசம் மனிதனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது.
அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலக ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகி இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் அறியவே இல்லை. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் தேவனுடைய கிருபை, கிரேஸ். இது நம்முடைய சொந்த முயற்சியில் வருகிறதுல நம்ம தியானிக்கணும், நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். நம்முடைய அப்ரோச் எப்படி அப்ரோச் இருக்கு? நீ உலக பிரகாரமான கண்ணோட்டத்தோடு அதை அணுகுகிறாயா, அல்லது மற்ற போதனைகள் கண்ணோட்டத்தோடு நீ அணுகிறாயா, அல்லது தேவனுடைய கண்ணோட்டத்தோடு நீ அதை அணுகுகிறாய் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 55 verse 8 onwards. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென், ஆமென். இந்த விசுவாசம் ஏறிக்கு இருந்துச்சு, புத்தி கெட்டல. நான் இன்னும் என் கணவனை அறியேனே, புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? மனிதனால் கூடாது ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். உன் இனத்தலாகிய எலிசபெத் முதிர்விலே கர்ப்பம் திணைத்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்டவர்களுக்கு 6வது மாதம், தேவனால் எல்லாம் கூடணும்னு இதோ ஆண்டவருடைய அடிமை உடைய வார்த்தையின்படி ஆகிறது. நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள். ஆனால் மரியாள் விசுவாசித்தாள். அங்கே எலிசபெத் அம்மா சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். அதே விதமாக தான் கர்த்தர் நான் உன்னை கைவிடுவது இல்லை. விசுவாசிக்கணும். சோதிக்கப்பட்டு பாடுபட்டு சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்கனா அதை விசுவாசிக்கணும். தட் இஸ் ஆரக்கிள் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியம். ஏன் எதற்காக நான் விசுவாசிக்கிறேன்னா, நித்திய ஜீவனை எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த லெக்கிலே என்னை, அந்த குறிக்கோளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே அந்த இடத்திலே என்னை ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். எனவே இந்த பிரச்சனைகளிலே, இந்த போராட்டங்களிலே தேவன் என்னை விடுவிப்பார் என்று விசுவாசிக்கிறவனுக்கு தான் கிருபை கிடைக்கும். உதவியும் அவர் அப்பொழுதுதான் செய்வார். நான் அறிவுபூர்வமாக பார்த்து எப்படி நடக்கும், ஏன் நடக்கும் இப்படி என்று நினைத்து கொண்டிருந்தால் கிருபை கிடைக்காது. எரேமியா 9:23 வாசிக்கிறோம். ஜெரேமியா சாப்டர் 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட, அவரை அறிந்திருக்கிறதை குறித்து என்ன பண்ணணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். அப்ப எப்படி அறிந்து கொள்வாய்? உன் கிரியை சார்ந்து போகாதே, ஆண்டோடைய கிருபையை சார்ந்து போ. ஆண்டோடைய கிருபை எப்படி சார்ந்து போகிறதுனாக்கா, கொலோசியர் 1:6 வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கிருபையை பற்றி கொள்வதற்கு அநேக கிரிகளை செய்ய முயற்சிக்கிறாங்க. அநேக கிரிகளை செய்தால் கிருபை கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். இது உங்களுக்கு பிரியமா இருக்கலாம், ஆனால் அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. அப்படிப்பட்ட போதனை யாராலே வந்தது? பரிசேயராலே வந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 6:4 வாசிப்போம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே, அதுக்கு முன்னாடி வாசிக்கலாம் 2லேருந்து வாசிங்க சார். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று
ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அவங்க பலனை அடைந்து தீர்த்தது? ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருன்றீங்களா? ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. மனிதன் பார்க்கணும் செஞ்சு இல்ல, மனிதன்லாம் பார்த்துட்டான்ல, கதை முடிஞ்சிருச்சு போ அப்படின்ட்டு. நான் சொல்ல புரியுங்களா? ஊர் பார்க்க உலகம் பார்க்க நீ செய்யணும் தானே செஞ்ச. 4 பேர் புகழன்னு செஞ்சில்ல, எல்லாம் பார்த்துட்டான்ல, அப்போ வேலை முடிஞ்சிருச்சு. நீ அப்படி இல்லை. நீ உன் வாழ்க்கையிலே உன் அந்தரங்கத்தை பார்க்கிற, உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, உன் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். 6:8 வாசிக்கிற, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னதே உனக்கு இன்னது தேவை என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதை நீ விசுவாசித்துப்பார், தேவனுடைய மகிமையை காண முடியும். ஏன்னா ஆண்டோட வார்த்தை அப்படி சொல்லுகிறது. எனவே அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து என்ன பண்ணணும்? ஆண்டோடைய விசுவாசத்தை மேலே வைத்து பிரேயரை 1 தீமோத்தேயு 1 யோவான் 5 வாசிக்கிறோம். நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். தைரியம் தைரியம் என்ன? நிச்சயமா ஒண்ணு முள்ளை எடுத்து போடுவாரு, இல்லைன்னா கிருபையை தருவார். பதில் நிச்சயமா உண்டு. எனக்கு முள்ளு தான் எடுக்கணும், முள்ள எடுத்து போடுவார்னா எது கிடைக்காது? கிருபை கிடைக்காது. நீ கிருபையை பற்றிக்கொள். முள்ளு எடுக்கிறது எடுக்காத அவர் பிரியம். ஆனா முள்ளு எடுத்தா கிடைக்கிற சந்தோஷத்தோட முள்ளு இருந்தாலும் கிருபையை பெற்றுக்கொண்டா அதை விட புத்திக்கு எட்டாது. ஏன்னா the peace that passeth all our understanding. என்னங்க முள்ளு இருக்கும் போது எப்படிங்க சமாதானம் வரும்? வரும். வர வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சந்தோஷம் எப்படி வரும்? வரும். inexpressible joy, சொல்லி முடியாத சந்தோஷம். ஏன்னா he is God. that is the superiority of God. ஏன்னா அதுதான் அவர் மூலமாய் நாள்தோறும் கிருபைகளை மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே நாம் இரக்கத்தையும் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எப்ப வேணாலும் கிருபாசனத்தை நிலைக்கிட்டு சேரும் சாக்கியம் நமக்கு அவர் மூலமாக கிடைத்தது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 15-16 வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். எப்ப வேணாலும் கிருபாசன தண்டையிலே சபைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சபை கூடி வரும்பொழுது தானே கிருபாசனத்திலே சேர்ற மாதிரி நினப்பு, துதிக்கும் பொழுது தானே தேவனை துதிக்கிற மாதிரி. அல்ல வீட்டில் எப்ப வேணாலும் நடு ரோட்ல எங்க போனாலும் சரி, எங்க நின்னாலும் சரி, நீ கண்ணை மூடி தாழ்த்தினா அவருடைய சமூகம். ஏன்னா என்னோடு கூட சகல நாட்களே நம்மளோட இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறியீர்களா? எப்ப வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி ஆண்டவரே ஒரு வார்த்தை. எளிய அந்த பாகால் தீர்க்கதரிசி நாள் முழுசும் போய் அவர்கள் இருந்து ஆடி பாடி குதிச்சு வானத்தை ஒன்றும் நடக்கல. தண்ணியை ஊத்துறா, எல்லாத்திலையும் பழைய மேல ஊத்து, சுத்தி பீடத்து மேல சுத்தி ஊத்து தண்ணி ஒண்ணு. ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்தான். புரியுங்களா? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பழியை மாத்திரமல்ல அந்த தண்ணீரையும் பச்சித்து போட்டது எலியாவின் தேவன், நம்முடைய தேவன். யார் சொன்னா? எலியாவுக்கு இருந்த விசுவாசம், ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம், ஏனோக்குக்கு இருந்த விசுவாசம், ஆபேலுக்கு இருந்த விசுவாசம். இன்னைக்கு அதே விதமான விசுவாசம் நமக்கு இருக்கா? அதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவன் என்று விசுவாசிக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அவரு சொல்றாரு, இவரு சொல்றாரு, அவங்க தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், அவரை விசுவாசி. அதனால்தான் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ஹி ஃபினிஷ்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். இனிமே என் வாழ்க்கையிலே நாள்தோறும் அவருடைய கிருபைகளை தந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன நம்மை கொண்டு செய்ய நினைத்தாரோ, நம்மில் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதுதான் நம்முடைய அறிவு. நம்முடைய வாழ்க்கையில சும்மா வாங்க நம்ம பிடிச்சாரு, நான் பெரிய ஆளா, உலகத்தில் பிரசித்தமான நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வெத்து ஒன்றும் இல்லாதவன், இழிவானவையும் அற்பமானவையும் கர்த்தர் நமக்கு தெரிந்து கொண்டார். ஆனால் உன்னதத்தின் பலத்தை நமக்கு கொடுத்து அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அதனால் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ரெண்டாவது அட்டென்ஷன். அட்டென்ஷன் 2வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. 2வது காரியம் அட்டென்ஷன், கவனம் தேவை. ஆண்டவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து விசுவாசிக்க மாத்திரமல்ல, என்ன சொன்னார், ஏது சொன்னார், கவனம் அவசியம். அடுத்தது கேட்காதவருடைய நிலைமை என்ன ஆச்சு என்கிற ஒரு கவனம் நமக்கு அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது, கவனித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். 2 காரியங்கள், their rejection and their retribution. அவர்கள் புறக்கணித்த காரியமும் ஆண்டவருடைய பழுவாங்குதலை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிறோம். தூதர் மூலமாய்
தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும். அப்ப வசனத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் என்ன? அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க என்ன பண்ணல, நம்பல. 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அன்றைக்கு சொன்ன வார்த்தையை தேவ தூதர்கள் மூலமாய், மோசையின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அவங்கெல்லாம் முந்தின காரியங்கள் சொன்ன காரியங்கள், அப்புறம் எரேமியா, எசேக்கியேல், தானியேல் தீர்க்கதரிசி, புரியல, இந்த தீர்க்கதரிசி, மேஜர் ப்ராஃபிட், மைனர் ப்ராஃபிட், இவரெல்லாம் சொன்ன வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணல, விசுவாசிகள். கடைசியில் யாரே வந்தார்? குமாரனே வந்தார். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளோம், எத்தனை முறையோ உன்னை சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உனக்கும் என்ன இல்ல, மனசு இல்ல. நீங்க எப்பங்க சேர்த்துக்கொள்ள மனதாரீங்க? நீங்க யோசேப்புடைய குமாரன் தானே, நீங்க தச்சன் தானே. அப்படிதான் அவன் பார்த்தான். அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பல. ஆனால் ஆண்டவர் அவருடைய போதனைகள் மூலமாகவும் அவருடைய அற்புதங்கள் மூலமாகவும் தான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். கெரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு, கோரசின் ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உனக்கு செய்யப்பட்ட காரியங்கள் தீருனும் சீதோனும் செய்யப்பட்டு ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து இருப்பார்கள். தேவாலயம் சடங்கு முக்கியம் போறிய, தேவாலயத்தின் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லுகிறேன், ஆபிரகாமிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன். உலகம் உண்டாவதற்கு முன்னாடியே இருக்கிறவர் அவர். அவர் உன்னோடு என்னோடு நம்மோடு இருக்கிறார். வானத்தை பார், மேலே பார், அண்ட சராசரியும் பார், இவ்வளவு படைத்த தேவன் அவர் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை நம்புவோமானால் அந்த விசுவாசம் அவர் சொன்னார், அந்த வார்த்தை விசுவாசி. ஆனால் ஆண்டவர்களுக்கு வார்த்தையை அவர்கள் என்ன பண்ணல, விசுவாசிக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 3:7 வாசிக்கலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து, உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை எப்படி சோதித்தாங்க? நான் மோசே சொன்ன வார்த்தை தானே விசுவாசிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க? மோசே சொன்ன வார்த்தை தானே, எரேமியா சொன்ன வார்த்தை தானே விசுவாசிக்கல. எரேமியா எசேக்கியேல் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கல. எசேக்கியேல் யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை மோசேயின் மூலமாய் வந்தது. எனவே இதே மூலம் தான் கர்த்தருடைய வார்த்தை இயேசுவின் மூலமாக வந்தது. யோவான் 5:24 சொல்லுகிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அவர் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நாங்கள் வாசிக்கிறோம், அந்த பிதாக்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய், தூதர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனவருடைய நிலைமை என்ன? 8வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்ப கேட்ட வார்த்தையில கேட்கல. அடுத்த சோதனை நாள் என்னன்னாக்கா, அவங்க விசுவாசத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார்? பரீட்சை வைத்தார். சோதனை. புரியுங்களா? எப்போதும் ஆண்டவர் அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கும் சரி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 6 வாசிக்கிறோம், நமக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானால் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கப்படும். எனவே சோதித்து பார்க்கப்படும் பொழுது, அதனால வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவர்கள் கண்டிருந்த விசுவாசிக்கல, நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இன்னைக்கு எவ்வளவு பேர் காணாமல் இருந்து அன்பு கூறியும் சொன்னாக்கா, நான் இயேசுவை பார்த்தேன், இயேசு என்னோடு வந்தார், என் கூட போனார், வந்தானே ஆன்னு பார்க்குற கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காமிச்சிட்டே இருந்தால் தான் அவர் இருப்பார், இல்லாட்டி இருக்க மாட்டார். அதை சொன்னாதான் மக்களும் என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. அதனால அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிறவர் மாறாதவர், உனக்குள்ள இருக்கிறவர் மகிமையின் தேவன். நாங்கள் அவனிடத்தில் அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். எனவே அந்த அறிவு நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா இப்படிப்பட்ட வார்த்தையை கண்டு ஏமாந்து போக மாட்டோம். ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாக இருக்கும். அந்த நம்பிக்கை இல்லாத போகுதுதான் அவர்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறார், புனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. இவங்க விட்டாக்கா அவங்க செய்வாங்க, அவங்க விட்டா இவங்க செய்வாங்க.
இப்படியே இன்னைக்கு போய் ஆண்டவர் மேலே அவநம்பிக்கை உள்ள மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அநேகம் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும். ஏன் உட்பிரவேசிக்க வகை தேடியில? அவர்களுக்கு விசுவாசம் பரீட்சை வைக்கும் போது அவர்கள் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறது இல்லை, விசுவாசத்தோட பரீட்சை எதிர்கொள்கிறது இல்லை. 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல. எத்தனை பரீட்சை வச்சாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதை எதிர்கொள்வோம். அதிலிருந்து தப்பிக்கிற போக்கை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஏனெனில் நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் என்று அறிவோம். அந்த அறிவு நமக்குள்ள இருந்தால் நாம் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நான் என்ன பண்ணுவோம்? எதிர்கொள்வோம். அது ஆண்டவரை பிரியப்படுத்தும். அந்த ஆண்டவரை பிரியப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபை அடைவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ டிஸ்பிலீஃப் அண்ட் டிஃபைல்மெண்ட் தொடர்ந்து அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தில் 12 வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எனவே பாவத்தின் வஞ்சனையினாலே இழுப்புண்டு போகிறது, டிஃபைல்மெண்ட். So disbelief and defilement. So why they reject? ஏன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள்? ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லை. மனிதனுடைய போதனைகளை நம்புகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறதில்லை. 2வது காரியம், அவர்கள் தங்களுடைய இச்சையின்படி செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே தங்களுக்கு இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு தரலாய் சேர்த்துக் கொள்கிறார்கள். அந்த போதகர்கள் என்ன பண்றாங்க? மனிதனை பிரியப்படுத்துகிற போதனைகளை செய்கிறார். பவுல் சொல்லுகிறார், நான் மனிதனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். சும்மா 50 பேருக்காக என் அபிஷேகத்தை நான் வீணாக்க விரும்பல. லட்சக்கணக்கான பேர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு ஒரு சமாரிய பண்ணிக்கிட்ட போய் சத்தியம் சொன்னதுனால அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுருச்சுப்பா. ஒரு பத்மத்தியில ஒரு யோவான் இருந்தா வரப்போற வெளிப்படுத்தின விஷயத்தை யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அங்கே 1,00,000 பேரை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆண்டவரே. அங்கே பத்ம தீவில் ஒரு பிலிப்பியை கொண்டு போய் அங்கே அந்த மந்திரிக்கு, எத்தியோப்பியா மந்திரிக்கு சத்தியம் சொன்னால் எத்தியோப்பியாவுக்கு சுவிசேஷம் போச்சு அவன் மூலமாக. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிறேன். அவர் இப்படிதான் யார் நினைச்சிட்டு இருந்தா? எலியா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம், 1000 மிச்சம் 1000கணக்கான பேர் சும்மா வெயிட்ல இருக்கான். நீ போனீங்கன்னா அவன் அடுத்தவன் போனா அடுத்தவன். ஏன்னா செய்கிறவர் கர்த்தர், செயல்பார்க்கிறவர் கர்த்தர். அந்த யார் விசுவாசிக்கிறான், யார் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறானோ அவனை கொண்டு கர்த்தர் செய்வார். நீ வரப்போகிற எழுப்புதல் நாட்களிலே இதே விதமான விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் உன்னையும் என்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வல்லவர். பிரபலமானவர்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த போறதில்லை, பிரசித்தமானவர்கள் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த போறதில்லை. யார் ஆண்டவருக்கு உண்மை உத்தமாய் விசுவாசத்தோடு இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா செயலாற்றுகிறவர் கர்த்தர். அந்த கர்த்தனோடு இருக்கிறாங்கிற விசுவாசம், நிச்சயம், நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ ரிஜெக்ஷன் அண்ட் ரெட்ரிபியூஷன். அவர்கள் அப்படி கீழ்ப்படியாமல் போனபடினால என்ன ஆயிற்று? வனாந்தரத்தில் அவர்கள் என்ன பண்ணார்கள்? அழிக்கப்பட்டார்கள். 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல். அப்ப வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அப்ப அவர்கள் தேவன் பழி வாங்குதல் என்ன? அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன ஆகல? பிரயோஜனப்படல. மரியாள்கிட்ட நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். எப்பா செய்தி நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஏர்லியரா வந்துட்ட. நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வார்த்தை நீ சொன்னீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன், ஏத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா ஏத்துக்கல. அந்த அம்மா சொல்லல, மரியாள் அப்படி சொல்லல. இது எப்படி ஆக முடியாதுன்னு புருஷனை அறியனே இல்லம்மா, ஆண்டவரால் கூடாத காரியம். ஏன்னா மரியாளுக்கு தெரியும் மண்ணிலிருந்து மனுஷனை உண்டு பண்ணுகிறவர், இல்லாதவர்களே இருக்கிறது போல அழைக்கிற மகிமையுள்ள தேவன். புரியல? அது போல ஒரு கன்னிகை வயிற்றுல கர்ப்பம் உருவாகிறது பெரிய ஆண்டவர் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் தேவன் வாக்கு பண்ணின காரியங்கள், ஏசாயா 7:14 கன்னிகை ஒருத்தி கருத்தரித்து குமாரனை பெறுவாள். இந்த வார்த்தையெல்லாம் மரியாளுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆண்டவர் பிரியமான ஒரு வாழ்க்கை இருந்தபடினால தான். அப்போ இதெல்லாம் சொல்ல தேவன் சொன்னால் நிச்சயமா என்ன பண்ணுவார்? அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. எப்போ அது ப்ராப்ளம் ஆகும், பிரச்சனை அவங்க ஒத்து வராது அப்படின்னாக்கா சரி போ சொன்னேன் நீ ஏற்றுக்கல. லூக்கா 10ஆம் அதிகாரம் 27-28 வசனம் வாசிக்கலாம்.
லூக்கா 11:27-28. லூக்கா 11ஆம் அதிகாரம் 27-28 வசனம். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னார். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆமா, உலகமே அவங்கள பாக்கியவதின்னு சொல்லுது. ஆண்டவர் நீங்க தான் எனக்கு தாயையும் நீங்க தான் எனக்கு சகோதரன்னு சொல்றாரு. ஆண்டவர் அதான் நம்ம தெரிய மாட்டேங்குது. நம்ம ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது என்னன்னாக்கா, என்னையெல்லாம் அப்படி சொல்லுவாரா? ஏன்னா நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். அதாவது தேவன் என்ன சொல்ல, யார் பேரை சொல்லி விரும்புறாரா? யார் தனக்கு விசுவாசத்தை கீழ்படுகிறாங்களோ அவங்க பேரை சொல்லி தன்னை ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறார். அதே மாதிரி நீயும் நானும் சொல்லும்போது நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா உன் பேரை சொல்லி சொல்றாங்க, இவருடைய தேவன், நான் இந்த சகோதரனுடைய தேவன். ஏன்னா அவன் என்னை அறிஞ்சிருக்கிறான், அவனுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், அவன் வார்த்தையை செவி கொடுக்கிறான், கீழ்ப்படுகிறான். எனவே அவனுடைய வாழ்க்கையில நான் என் கிரியை நடப்பிக்கிறேன். அவன் அந்த சந்தோஷத்தை சமானத்தை அனுபவிக்கிறான், ஏனெனில் நான் அவனுடைய தேவன். இதுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இடம் கொடுப்போமா? நடக்குமா பிரதர்? நடப்பிக்கிற தேவன் செய்கிறது. உன்னுடைய ஆற்றல் நினைக்காத. அப்போ உன் வாழ்க்கையில் அந்த அவிசுவாசத்தை விட்டுடு. நீ மேனாச்ச விசுவாசி. விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். கீழ்ப்படியாமல் போன நிலைமை என்னாச்சு? டிசோபீடியன்ஸ். 17:3, 17, 18, 19. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம். ராயப்பர் எழுதின முதலாவது நிருபம் 1 ராயப்பர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். எதற்கு கீழ்ப்படுகிறாய்? மனிதனுடைய போதனைக்கா, அல்லது நீ விரும்புகிற கற்பனைகளுக்கா, அல்லது ஆளுடைய வார்த்தைகளுக்கா? அது உனக்கு புரியதோ? இஃப் இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், இஃப் இட் இஸ் ஃப்ரம் த லார்ட், தென் ஒபே. அது தேவனுடைய, உனக்கு புரியலையோ, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகுதா, அந்த வார்த்தையை நீ அப்படியே விசுவாசி கீழ்ப்படிந்து பார். உன் வார்த்தையிலே தேவன் அதை செய்ய நிறைவேற்றி காண்பிக்கும் பொழுது நீ அதை அறிந்து கொள்வாய். மரியாளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 46லேருந்து, லூக்கா 1:46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. மரியாள் என்ன சொல்றாங்க? என் இரட்சகராகிய தேவன். சொல்லுங்க. ஆமென். அவங்களுக்கு மட்டுமா? எனக்கும், எல்லாருக்குமே. எனக்கும் அவர் தான் இரட்சகர். பிரைஸ் தி லார்ட். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அப்படின்னு யார் சொன்னா? மரியாள் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் பாக்கியம் உள்ளவன் சொன்னார். அவருடைய வசனத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியம். லூக்கா 11:27-28 வாசி. அதிக பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் பாக்கியம்னா 10 மாசம் சுமந்ததே பாக்கியம் என்றால் 35 வருஷமா எனக்கு உள்ளது, 39 வருஷமா எனக்குள்ள சுமந்துகிட்டு இருக்கேன். கிறிஸ்து எனக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கிறார். ரொம்ப பாக்கியவதி. ஆமென். ஆமென். மரியாள் சொன்னா இது முதல் எல்லா இயேசுவை பெற்றெடுத்த பாக்கியம் உலகப்பரமா அவங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க 10 மாதம் இருந்ததே பாக்கியம் என்றால் அவர் வார்த்தையை ஏற்று அதை கை கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா உலக பிரகாரமான சான்றோன் என கேட்ட தாய், உலக பிரகாரமான அறிவில் அவங்க சொல்றாங்க, அந்த அம்மாவும் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு எவ்வளவு பாக்கியமான ஒரு சந்ததியா இருக்கிறோம். அப்ப சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு இருக்கிறார் என்றால் அவர் சொல்லுகிறது அறியாமலா சொல்லுகிறார், தெரியாமலா சொல்லுகிறார். எனவே சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நான் போகுதல் மிக மிக அவசியம். ஏன்னாக்கா யாருக்கு அவர் அதை செய்கிறார்னா, யார் அவரை அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை சொன்னார், சொன்னதை செய்கிறார். இப்போ உதாரணமா
எகிப்தில் வந்து பார்வோன்னு சொன்னால் நான் நீ இந்த ஜனங்களை போக விடுவதற்கு அவர் யார், எனக்கு அவர் இஸ்ரவேலின் தேவனை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். தெரியாதுன்னு சொன்னோன்னே தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணினார், அவன் நம்பி கொண்டு வந்திருந்த தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை அந்த அற்புதங்கள் மூலமாய் கர்த்தர் அந்த எபிரேய ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். சரி, அந்த எகிப்தில் இருந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி அவன் போக விடலை, இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே போனான். கடினப்படுத்தி கொண்டே போய் கடைசியில் என்னாச்சு, ஆண்டவர் அவர்களை போக விடுகிற அளவுக்கு அவன் என்ன பண்ணினான், வெளியே போங்கப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டான் அவர்களை. அதனுடைய விளைவு என்ன, அப்பையும் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினா துரத்தி கொண்டு வருகிறான். இவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், வெயிட் பண்ணுறார். எங்கள் செங்கடலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் ஆண்டவர் இங்கே வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியிருக்கு, வரட்டும், அவனை நீ இனிமேல் இவரே உங்களை 400 வருஷம் அவங்களை அடிமைப்படுத்திட்டு இருந்தான், இனிமே நீ அவனை சுத்தமாக பார்க்கவே கூடாது, அவனை இனி ஒருபோதும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணார், செங்கடலில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வந்ததுக்கப்புறம் வழியே உண்டு பண்ணி அவங்க கிராஸ் பண்ண வச்சு இவன் அவனை துரத்திக்கிட்டு வருவான்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவன் துரத்திக்கிட்டு வந்து அதே இடத்துல அவங்களை கவுத்து போட்டார். பாஸ்கர்தாஸ் சொல்வார், பார்வோனையும் அவன் சேனையும் அழித்து போட்டவர் அல்ல, கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதேதான் உன்னை என்னை அடிமைப்படுத்தி உன்னை என்னையும் சோதனைக்கு உட்படுத்தி உன்னை என்னையும் விரக்திப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த பிசாசை இயேசு சிலுவையிலே அறைந்து ஜெயித்து விட்டார். பொல்லாங்கன் உங்களை தேவன் கீழ்ப்பட பிசாசுக்கு அப்பொழுது உங்களை விட்டு இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் தூங்குறதும் இல்லை. ஏன்னாக்கா நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன். You are a precious treasure unto me. எக்ஸோடஸ் 11:5 வாசிக்கிற 19:5 நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து. கொலோசியர் 2:3 வாசிக்கிற உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உன் ஜீவன், உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை தேவனுக்குள்ள பத்திரமா இருக்கு. இதை விட ஒரு பாக்கியம் உனக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு அறிவு கேட்கலன்றதுக்காக நம்பாமல் ஏன் போவான்? ஏன் உலக கண்ணோட்டத்தோடு நீ பார்க்கிறாய்? உன்னதர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை விசுவாசித்து கீழ்ப்படிந்து போ. கீழ்ப்படியாமல் போனுடைய முடிவு என்னவாயிற்று? அழிந்து போனார்கள். டெஸ்ட்ரக்ஷன். வாசிக்கலாம் எபிரேயர் 6 5, 6, 7, 8. தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து இனி வரும் பலனை நல்ல குணம் இனி வரும் பலனை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. டெஸ்ட்ரக்ஷன். ரெட்ரிபியூஷன் என்ன? கீழ்ப்படியாமல் போனபடியினாலே அவருடைய வாழ்க்கையின் முடிவு அழிவிலே போய் முடிகிறது. வாசிக்கிறோம். அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் அவரை விசுவாசியாமல் போகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். இன்னைக்கு நரகத்துக்கு நிறைய பேர் போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கல. அந்தந்த சபையில் சொல்கிற கொள்கைகளை போதனைகளை நம்புறாங்களே ஒழிய வேத வசனத்தை எடுத்து வாசிக்கவும் வேத வசனத்தை தியானிக்கவும் அதற்கு கீழ்ப்படியும் அவர்களுக்கு மனதில்லாதபடியினாலே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு போகிறார்கள். ஏன்னா மனிதன் சொல்கிற வார்த்தையை தான் அவர்கள் நம்புகிறார். இதே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது. எகிப்தில் 10 விதமான கொள்ளை நோய்களை கொண்டு வந்தார், பாதைகளை கொண்டு வந்தார், எகிப்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்தார். நாங்கள் 60 நாள் கூட ஆகலை, 40 நாள் மேலே மோசே போய் ஆண்டவரோடு கூட பேசி ஆண்டவரோடு கூட அந்த கற்பனை பெற்றுக்கொள்வதற்காக மேலே போகிறார். இவங்க சொல்றாங்க, எகிப்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ. அப்ப எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது யார்? அவங்க உணரவில்லை. அந்த கண்ணார கண்டு இருந்து உணரல. அப்படி இருக்கும்போது இந்த நாட்களிலே எப்படி கண்ணார காணுங்கிற அற்புதம் அடையாளம் பார்த்து தான் ஆளை நம்புறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தையை செவி கொடுத்து கீழ்ப்படுகிறோம்? எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கிருபையை போக்கடித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் அப்பரசத்தில் பங்கு பெறும் பொழுது சரி, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே நிதானித்திருந்து பங்கு பெறுதல் அவசியம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுதெல்லாம் இட் இஸ் ஏ விசிட்டேஷன். இன்று வாசல் பண்ணிட்டு கதவை, இன்று அவருடைய சத்தத்தை, whenever you hear his voice give heed to his words. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடனும். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட ஈடுபடுகிறார். he is in me, he is in us. நமக்குள்ள இருக்கிறார். சகல சத்தியத்தில் அவர் நடத்துகிற தெய்வன். ரட்சிக்கப்பட்டிருந்தார்.
அப்ப நடத்துகிற தேவன் நம்மோட கூட நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். யார் மூலமா? மனிதன் மூலமா நம்ம கூட பேசுவார். நம்மோட இடைப்படுகிற தேவன். He will inspire us. உணர்த்தி காட்டுகிறது. ஏன்னா வசனம் உனக்குள்ள இருக்கணும். உண்மையின் நன்மையான இருதயத்தில் இருந்தால், கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க்ல இருந்துச்சுனாக்கா புரியுங்களா, அது வந்து மானிட்டர்ல வரும். ஹார்ட் டிஸ்க்ல ஒண்ணுமே இல்லைனாக்கா மானிட்டர் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அதனால யாருமே என்ன பண்றது இல்லை, இருதயத்தில் வச்சுக்கிறது இல்லை. புரியுங்களா, இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிடுறாங்க. வந்தோம் சபைக்கு வந்தோம் போனோம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு கடமை அப்படின்னு சொல்லி போகிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டோடைய மகிமையை காணுதல் முடியாது. அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள். ஏன்னா சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார். ஏன் கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்கினாக்கா யார் தம்மை விசுவாசத்தோடு கேட்கிறார் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். லீதியான உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மனதை அவர் திறந்தார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் என் உபதேசத்தை கேட்க மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. அறிகிற அறிவை தருவார். வசனத்தை கேட்டோமா we should obey. ஆனா உணர்வில்லாதவர் வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். யாரு தெரியுமா? மத்திய 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிற ஓமையை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். வழியருகே விதைக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லும் பொழுது வாசிக்கிறோம். மத்திய 13ஆம் அதிகாரத்தில் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். புரியுதுங்களா? மோசையின் நோவாவின் நாட்களிலே நடந்தது மனுஷகுமாரன் வரும் காலத்தில் வெள்ளம் கொண்டு போக மட்டும் அன்றைக்கு உணராதிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் உணராதவர்களா இல்லை, உணர்வுள்ளவர்களா நாம் இருப்போமானால் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோமானால் தேவனுடைய கிருபை நமக்கு உண்டு. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் குடியிருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தின் மேல் எங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அவருடைய வார்த்தையை காத்துக்கொள், கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். ஆமென். ஏனெனில் அவர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். வாக்கு பண்ணின உண்மையிலர் வாக்கு மாறாதவர், முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன், உன்னை ஒருபோதும் கைவிடாதவர். எனவே என்ன வார்த்தை சொன்னாலும், கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. நீ மனவாட்டியாக சபை என்றால் மனவான இயேசு சொல்லுகிற எந்த வார்த்தையா இருந்தாலும் விசுவாச கேட்டு கீழ்ப்படிந்து நீ போவாயானால் மகிமையிலே மகிமையாய் உன்னை வாழ வைக்கிற தேவன். நான் வருமளவும் என்ன பண்ணுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தபடியினாலே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். நாம் மறந்து விடக்கூடாது. நினைவு கூறுங்க. என்னை என்ன பண்ணுங்கள், நினைவு கூறும்படி. ஏன் இந்த வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்றாரு? மறந்து போனதுனால. ஏன்னா பங்கு பெற்றவங்க எல்லாமே யூதர்கள் தான். எல்லாம் ஜூயிஷ் பீப்புள். பாஸ்ஓவர் ஃபீஸ் செலிப்ரேட் பண்றாங்க. இதை எகிப்திலிருந்து வந்ததை நினைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஹியர் டூ திஸ் இன் ரெமெம்பரன்ஸ் ஆஃப் மீ. அதனுடைய கருப்பொருள், அதனுடைய மூலப்பொருள் எல்லாமே யார்கிட்ட வந்து முடிஞ்சிருச்சு? இயேசுல வந்து முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? எனவே என்னை நினைவு கூறும்படி இது என்ன பண்ணுங்கள், செய்யுங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி. அதனால இரட்சகரை மறந்தது போல நாம் என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே. எனவே கேட்டகளை விட்டு ஒருபோதும் விலகாதபடிக்கு எச்சரிக்கை. கண்ணில் மூடுவோம், நான் ஜெபிக்கலாம்.
எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நின்றனையா ஒரு குலைந்து சென்றனரே, திருக்கோலம் நின்றனையா ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தம் தோளதிலே சிதறும் தம் வேர்வையிலே, சிலுவை தம் தோளதிலே சிதறும் தம் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவரா சகித்தார், சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார், நிந்தனை நமக்காய் சகித்தார். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ,